ஹலோ கைஸ், உங்க எல்லாத்துக்குமே வணக்கம். அண்ட் என்னோட தமிழ் பீப்புள்ஸ், உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவேன். எதுக்காகனா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. ஓகே, என் சேனல் ஆக்சுவலாக வந்து டெய்லி வந்து அவ்வளோ இல்லை சப்ஸ்கிரைபர், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, என்னோட மியூசிக் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ எதுக்காகனா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம ஜோசப் விஜய் தளபதி அவர்களுக்காக. அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நம்ம எல்லாத்துக்குமே. சரியா, தனியால எதனாலும் சாதிக்க முடியுங்கிறது. சரியா, ஹிஸ்ட்ரியில நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ. ஆனா அவருக்கு வந்து இப்போ சிஎம்ஏ பதவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு நியூஸ்ல. எதுக்குன்னா 60 வருஷமா ஆக்சுவலா வந்து ஆண்டுகிட்ட இருந்த கட்சி வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே. ஓகே, இந்த ரெண்டே கட்சி தான் ஆக்சுவலா நம்ம பிறந்த டேட்ல இருந்து இப்போ வரைக்கும். அந்த ரெண்டு கட்சி தான் இப்போதைக்கு வந்து ரூல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ரூலிங் பார்ட்டி அந்த ரெண்டே ரெண்டு தான். சரியா, அவர் சொன்ன மாதிரி தான். அவர் ரேலிலே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அவர். சரியா, நான் இல்லைன்னா நீ, நீ இல்லைன்னா நான். சரியா, அப்படி வந்து அவர் இல்லை, மீன்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே இதே மாதிரி இவ்வளவு வருஷமா விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ தனியாளா வந்து ஒரு விஷயத்த வந்து நல்லது பண்ணணும், ஜனங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஓகே, எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய ரேப்பு, கொலை எவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. சரியா, இந்த கட்சி இருந்து எதுவும் பண்ண முடியல. இந்த ஆள்னால பண்ண முடியுமோ இல்லையங்கிறது தெரியல. ஆனா இந்த ஆள் தப்பு பண்ண மாட்டான், கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆள்கிட்ட வந்து காசுக்கு குறை இல்லை. இந்த ஆள் சம்பாரிச்சுட்டு ஒரு படத்துக்கு 250 300 கோடி வாங்குற ஒருத்தர் தப்பு பண்ணவே மாட்டான். ஆனா அப்ப கூட காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவர் கூட ஆக்சுவலா வந்து உமர் அப்துல்லான்னு ஒருத்தர் காஷ்மீரோட ஆக்சுவலா வந்து முதல்வர். சரியா, அவர் இங்க நம்ம தமிழ்நாட்டுல தளபதிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நார்த்ல நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க தளபதிக்காக. நிறைய சப்போர்ட் பண்றவங்க நார்த்ல இருக்கிறாங்க. சரியா, ஆனா என்ன தெரியுமா? அவருக்கே இதே மாதிரி நடந்தது காஷ்மீர்ல. சரியா, அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சரியா, அண்ட் வாய்ப்பு கொடுத்து அவர்னால ப்ரூவ் பண்ண முடியல. அவருக்கு இப்போ தளபதிக்கு வந்து 108 சீட்டு கிடைச்சி இப்போ வந்து 118 தேவை ஆக்சுவலா சிஎம் ஆகணும்னா தமிழ்நாட்டுல. சரியா, ஆனா அவர் கூட நடந்து அவருக்கும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல என்ன தெரியுமா? அவருக்கு சிஎம் பதவியே கொடுக்க கூடாது தளபதிக்கு, அப்படி சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் சிஎம் ஆகுனா தெரியும் தப்பான விஷயங்கள் நடக்காது, சம்பாதிக்க முடியாது. சரியா, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் நினைச்சுக்கோ. கேளுங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, சரியா, எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஒரு விஷயத்த அடையறதுக்காக கஷ்டப்படுவோம். சரியா, குழிய தோண்டி 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 நம்ம அந்த தங்கத்தை வந்து கைய வைக்க போவோம். அந்த சமயத்துல ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, இது உனக்கு சொந்தமான இதுக்கு தங்கம் இல்ல, இது எனக்கு சொந்தமான தங்கம். ஆக்சுவலா சொன்ன எவ்வளவு கோவம் வரும் உங்களுக்கு? அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா, போராடி நல்லது பண்றதுக்காக வந்தா, நீங்க என்னடானா அவரை சிஎம்மாவே ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. என்னங்க இது நியாயம்? இவ்வளவு வருஷம் நீங்க பண்ணிட்டீங்க, எதுவுமே பண்ண முடியல, உங்களால எதுவும் பண்ண முடியல. ஆளுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க, சின்ன குழந்தை மாதிரி. இப்ப புதுசா ஒருத்த வந்தா என்னங்க? பாப்போமே, 5 வருஷம் வாய்ப்பு கொடுப்போமே. நார்த்ல இருக்கிறவனே சப்போர்ட் பண்றான். நம்ம அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள். சரியா, ஏடிஎம்கே டிஎம்கே யாருங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனும் தமிழன் தானே. தமிழ்நாட்டுல இந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். என்ன தெரியுமா? நம்ம தமிழ் தமிழ் சொல்லி நம்ம தமிழ்ல காஸ்ட்னு ஒரு கொண்டு வந்து அதுல நம்ம வந்து சண்டை போடுவோம் தெரியுமா? அப்ப இதுல என்னைய நீ அப்போ தமிழன் நீ ஏன் சொல்ற? என்ன எதுக்கு சொல்ற நீ? சொல்லக்கூடாது அதெல்லாம் அப்போ. சரியா, நீ தமிழன்னு சொல்லக்கூடாது அப்போ. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கோங்க. அதனால வாழ்க்கையில என்ன பண்றீங்களோ அதை கண்டிப்பா பண்ணுங்க. சாதிக்கிற விஷயத்த கண்டிப்பா சாதிக்கணும் நீங்க. ஓகே, யாருக்குமே பயப்படாதீங்க, யாரை பத்தி நீங்க நினைக்காதீங்க. நான் பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாமளுக்கு பிடிச்ச விஷயத்த நாம கண்டிப்பா பண்ணணும். சரியா, அவ்வளவுதாங்க. இது சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, அண்ட் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு நீங்க இந்த வீடியோல ஆக்சுவல் வந்து எனக்கு நான் மியூசிக் கண்டென்ட் தான் என்னோட சேனல்ல போடுவேன். ஆனா எனக்கு தோணுச்சு இந்த விஷயத்த நான் பேசலாம், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, see you next video. Bye and thank you for your support. வாழ்க தமிழ்.